நிமிஷம். அப்பா ஐ லவ் யூ. லவ் யூ. லவ் என்னோட அப்பாவுக்கு லவ் யூ சொல்லிட்டேன் நான். நீங்களும் மறக்காம உங்களோட அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, சின்னம்மாவுக்கு, பெரியம்மாவுக்கு, உங்களோட ஒய்ஃபுங்களுக்கு, உங்களோட காதலனுக்கு, உங்களோட காதலிக்கு மறக்காமல் இன்றைக்கி வந்துட்டு சின்னதாக ஒரே ஒரு ரோஸ் கொடுத்துட்டு லவ் யூ மான்னு சொல்லி பாருங்களா. அதில் பட்ட தனிப்பட்ட சந்தோஷம், இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் இந்த வருஷமெல்லாம் தேடினாலே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்ட்டில் இருக்கிற லவ்வை மட்டும் அவங்கக்கிட்ட மறக்காமல் சொல்லிவிடுங்க, சரிங்களா? அப்புறம் என்னோட குழந்தைங்க கூட எனக்கு ரோஸ் வாங்கிட்டு வந்தாங்களாம்மா. வரும்போது யாரோ அவங்களோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்துட்டு இது உங்கள் மம்மிக்கு அப்படின்னா, இல்லை நீங்களும் என்னோட மம்மி மாதிரி தான் இந்த வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, இது வந்துட்டு வெறும் காதலிக்கோ காதலனுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளவோ இருக்கிற லவ்வர்ஸ் டே இல்லை, எல்லாருக்கும் தந்தை தாய் கூட பிறந்த சகோதரி சகோதரன் அந்த மாதிரி எல்லாருக்குமே சேர்ந்து வந்த காதலர் தினம் தான் இது, சரிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நமக்கு எதுவுமே வாங்கி தரலனாலையும் லவீடா அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுங்க, ஜாலியாக கொண்டாடணும் வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாமல், சரிங்களா? ஓகே. என்னோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் வந்துட்டு எனக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. என் பசங்களை ரொம்ப 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 இந்த உலகத்துலேயே யாரும் லவ் பண்ணாத மாதிரி என் பிள்ளைங்கள நான் லவ் பண்ணுவேன். என் குழந்தைங்கன்னா என்னோட உயிர், சரிங்களா? அதே போல் தான் குழந்தைங்கள எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக நினைங்க, தான் பசங்களாக நினைக்காதீங்க. அப்போ பாருங்கள் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் நம்மகிட்ட வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க. அதில் ஒரு தனிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம குழந்தைங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா சிலது வந்து தாய்கிட்ட மறைப்பாங்க, தந்தைகிட்ட மறைப்பாங்க. அப்புறம் வீட்லேயே அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒன்றா இருந்தாலும் மறைச்சி வச்சு பேசுவாங்க. அதே ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னா எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. ஓகே, பாய். எல்லா நண்பர்களுக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு லவ் யூ, பாய்.